நீரில் குமிழி இளமை. இளமை எப்படி? ரொம்ப திமிரா இருக்கும் இல்லையா? ரொம்ப மிதப்பு, எல்லாரையும் பார்த்து ஜோக் அடிக்கிறது, சாமி விஷயம் சொல்றவன வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதாவது அழிஞ்சு போறதுக்கு உண்டான காலம்னு நினைச்சுக்க வேண்டியதான். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள்னு சொல்றோம். நீரில சுருட்டுற நெடுந்திரைன்னா அது ஸ்கிரீன் பேர் தான் திரைகள்னு சொல்லுவீங்க இல்லையா? நிறை செல்வம்னா என்ன? இந்த கஷ்டப்பட்டு ஒரு சிலர் கஷ்டப்படாது சம்பாதிக்கிறோம்ல காசு, அந்த காசுலாம் எப்படி போயிடுமா? நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். ஒரு 10 மீட்டர் ஸ்கிரீனை கிழிச்சு, ஒரு 10 மீட்டர் துணியை கிழிச்சு கடல் இப்படி அதான் அடிச்சுன்னு வருது பாருங்க, அப்ப போடுங்க, என்ன ஆகும்? அந்த ஸ்கிரீன் அடிச்சுக்கின்னு சுருட்டிக்கின்னு அதோட கோலம் என்னன்னு தெரியாமலே இருக்கும் இல்லையா? நல்ல டிசைன் போட்ட பட்டு புடவை எடுத்துன்னு போய் போடுங்க போய் கடல்ல. நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். அலை வருதுன்னு பார்ப்பான், ஐயோ அலை வருது, ஓடியா 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 அப்படியே தண்ணியில காலை வச்சு நான் ஆட்டம் போடுவான். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2வது அர்த்தம், ஆட்டம் போட்டுக்கினே இருப்பான், ஆட்டம் காணாப்படும் அப்படின்னு நிறைய வந்து அடிச்சிக்கும். ஆஹா ஊர் கத்துவான், உழுவான். இல்ல சில பேர் ஊந்து பார்ப்பான், பின்னால திரும்பி பார்த்தா என்ன இருக்காது, அலையே இருக்காது. அதான் நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். நீரில் எழுத்தாம் ஆக்கை. இந்த நீர்ல போய் இன்னைக்கெல்லாம் உட்காந்து எழுதுங்க, பாண்டி மெரினா பீச்ல போய் எழுதுங்க, இன்னைக்கு நைட்லாம் உட்காந்து எழுதுங்க, காலில் இருக்குமா? யாக்கைனா இந்த ஆக்கை, இந்த உடம்பு இன்னைக்கு இருக்குது. போன வாரம் ஒருத்தர் செத்துட்டாரு, அடுத்த வாரம் ஒருத்தர் சாவறாரு, 3வது வாரம் ஒருத்தர் செத்தாரு. அது மாதிரி எல்லாரும் நம்ம எழுதினே போறோம்ல, போயினே தானே இருக்கான். எவனா நிக்கிறானா? நிக்கிறது இல்ல. நவரங்காள் உன்னை வழுத்தாதே எம்பிரான் மன்றுன்னு பாடினார் குமரகுருவர். பாடின பாட்டு ரிப்பீட் பண்ணலாமா? நீரில் நீரில் குமிழாம் இளமை இல்லையா? நீரில் ஒரு முட்டை வந்து மறைந்து பக்குன்னு மறையும் பாருங்க, அதான் உன்னோட இளமை காலம்ன்ற. அதனால நாளைக்கு ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்காத, இன்னைக்கு தான் நிஜம். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு காலைல தூங்கி ஏஞ்சியா? இன்னைக்கு காலைல தூங்கி ஏந்திருக்கிற லிஸ்ட்ல உன்னை சாமி வச்சாரு, அதுவே நல்லது சாமி, கையெடுத்து கும்பிடு. ஆங்காரமா ஏஞ்சி வியாபாரத்துக்கு போவாதன்ற. நீரில் குமிழாம் இளமை. அப்புறம் என்ன சொன்ன? நீரில், அப்புறம் நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் இல்லையா? அப்புறம் நீரில் எழுத்தாகும் ஆக்கை. இந்த உடம்பு நீரில் எழுத்தான். நவரங்காள் உன்னை வழுத்தாவே எம்பிரான் மன்றுன்னா இந்த நாக்க கொடுத்தே சுவாமி, இத வச்சு உன்னை வழுத்தாமலே விட்டுட்ட, சொல்லவே இல்லையே. எவ்வளோ பேர் சொன்னா, வந்து சொன்னா, கோயில்ல சொன்னா, அடிச்சான் உதச்சான் திட்டினான், கோபம் தான் பட்டமே தவிர இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்றது நாங்க பழகிக்கவே இல்லையேன்னு சொல்றாரு. யார் சொல்றது? குமரகுருபரர் சொன்னது. இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை. அப்படியே ரிப்பீட் எடுத்துக்கிறீங்களா நீங்களே? யாராவது ரிப்பீட் செய்ய பார்ப்போம். இதாண்டா உங்ககிட்ட எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட இந்த ரிப்பீட் பண்ண சொல்றது தான் பிடிக்கும், அதானே? சரி. சிவபெருமானுக்கு மொத்தம் 5 முகம். என்னென்ன முகம்? என்னென்ன முகம்? யாராவது ஒருத்தவங்க ஒரே ஒரு முகம் சொல்றீங்களா? வேணாமா? நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லுவாங்க சொல்லட்டுமா? இது என்னது? கிழக்கு, அது மேற்கு. கிழக்குல இருக்கிற முகம் அகோர முகம். எல்லாம் கேளுங்க, நான் ரொம்ப முண்டங்கன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களோட அடிமுண்டம். கிழக்குல இருக்கிற முகம் அகோர முகம். கிழக்குக்கு பின்னால் என்ன இருக்கும்? மேற்கு. இந்த அகோர முகத்துக்கு என்ன கலர்னு அப்படியே பார்க்கலாமா? சிகப்பு கலர். ஆமா. இதுக்கு பின்னால சாமிக்கு இருக்கிற முகம் பேரு, மேற்கு இருக்கிற முகம் பேரு சத்தியோஜாதம்னு பேரு. ஒண்ணு அகோரம், இன்னொன்னு சத்தியோஜாதம். சத்தியோஜாதம்னு பின்னால இருக்கு. இந்த பக்கம் சிகப்பு, அந்த பக்கம் வெள்ளை முகம். நம்ம பிரதோஷத்துக்கு பூ நான் அள்ளி போடும்போது யாராவது பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கமும் போடுவோம், போய் மேலையும் போடுவோம். ஏன்? ஒரு முகத்தை கூட விட்டுறக்கூடாது. நீங்க முன்முகத்தையே பார்த்து சாமியை கும்பிடுறீங்க இல்லையா? சாமிக்கு 5 முகம் இருக்கு, நமக்கு தெரியாத முகம் இருக்கு. இப்போ இது பேர் சவுத்துன்னு சொல்றது, தெற்கு. இது பேரு வடக்கு.
இந்த பக்கம் இருக்கிற முகம் வந்து வாமதேவம்னு ஞாபகம் வச்சுங்க. வாமதேவம். இந்த பக்கம் இருக்கிற முகம் ஈசான முகம். ஈசான மூளைன்னு வீட்டுல சொல்றீங்களே அது மாதிரி. இது ஈசான முகம், இது வாமதேவம், இது சத்யோஜாதம், இது அகோரம். அப்ப மேல ஒண்ணு இருக்கணுமே, அது பேர் என்னது? மேல இங்க ஒரு முகம் இருக்கும், அது பேர் என்னது? தத்புருஷம்னு பேர். இது மஞ்சள் கலர் முகம், இது சிகப்பு, இது வெள்ளை. இப்ப சொன்ன இல்லையா வாமதேவம், இது நீலம், இது கிறிஸ்டல் கிளியர்னு சொல்ல, கண்ணாடி போல இருக்குமா. இப்ப கிளாஸ் எப்படி இருக்குது அத போல இருக்கும். பின்னால எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வடக்கு பக்கம் இருக்கிற மூஞ்சி பேர் என்ன? சரி, ஓகே. இப்ப நல்லா குழப்பமா இருக்குது. சூப்பரா குழப்பிட்டீங்க. நாங்க தெளிவான ஆளுங்க, கொஞ்சம் குழப்பிட்டீங்க. சரி, ஒத்துக்கிறேன். முதல் முகம் என்ன முகம்? அகோர முகம், சிகப்பு. அப்புறம் சத்யோஜாதம் என்ன கலர்? வெள்ளை கலர். இப்படி வடக்கு ஞாபகம் வச்சுங்க. வடக்கு வாமதேவம் என்ன கலரு? நீல கலர். இது ஈசானம் மூளை இல்லையா, ஈசான முகம். மேல இருக்கிற முகம் பேரு தத்புருஷம்னு பேரு, மஞ்சள். தத்புருஷம் முகம்னு பேரு. இப்போ எதுவும் நீங்க எத்தனை புக் எடுத்து படிச்சீங்கன்னாலும் ஒரு அரை மணி நேரமா ஆயிருக்கும் இந்த முகம். நீங்க மண்டையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கலர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஈஸியா போச்சா உள்ளார? இப்ப ரிப்பீட் பண்ணலாமா? யாராவது ரிப்பீட் பண்ணலாமா? ஒரு 2 முகம் யாராவது ரிப்பீட் பண்ணுங்க கலரோட. அகோர முகம் சிகப்பு, அப்படியே சத்யோஜாதம் வெள்ளை, வாமதேவம் வடக்கு நீலம், ஈசான முகம் கிறிஸ்டல் கிளியர்னா கண்ணாடி போன்ற கலரு. அப்புறம் தத்புருஷம் என்ன கலரு? மஞ்சள் கலர். இப்ப சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு. பேரை மட்டும் சொல்லலாமா? அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், தத்புருஷம். இந்த 5 முகம் நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். எப்ப சாமியை பார்த்தாலும் இந்த பிரதோஷத்துக்கு மேல என்ன நம்ம நினைக்க கூடாது, 5 முகம் சாமிக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கும்பிடணும். சாமியோட கவனத்தை நீங்க திசை திருப்புறதுக்கு போல் சமம். சாமிக்கு போய் உங்களுக்கு நிறைய தடவை நிறைய கத்து கொடுத்துருக்கேன். இந்த தடவை இந்த சாமியோட முகங்களை பத்தி சொல்றோம். ஓகேவா? யமதர்மனை ஒருத்தவன் வழிபட்டானா கேளுங்க. இப்போ ஒரு நல்ல பாயிண்ட் கத்துக்குங்க. இப்போ ஒரு கதை, அது கொஞ்சம் தூக்கம் வராம கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு. இன்னைக்கு சீக்கிரமா வச்சிருக்கேன் சாமி, அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவேன் பாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டியது இருக்கு. இந்த என்ன சொல்லி யமதர்மனை ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, தவம் இருந்தானா. சிவன தவம் இருக்குல்ல, யார தவம் இருந்தா? யமன தவம் இருந்துட்டான். அது சில பேர் செய்யற தப்பு தான். அது நிறைய சாமி நல்ல சாமி இருந்தாலும் இவன் வேண்டாம் சாமி தேடின்னு போய் மாட்டிக்குவான். அத மாதிரி இவன் யமனை தேடின்னு போனானா. யமன் என்ன சொன்னானா, தம்பி உனக்கு என்னடா வேணும், ஏன்டா ஒரு நாள தவம் இருக்கிற? சாமி எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்குது. என்ன பயம்? உலகத்திலே நான் எல்லாரையும் ஏய்ச்சிரும் போல வருது, ஒன்ன மட்டும்தான் ஏய்க்க முடியல. ஆமா உண்மைதான். ஏன் லாஸ்டா யார் வருவா? எவன் தான் வருவான். அவனை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க முடியுமா? பரப்பரையில ஏத்துன்னு போவான். எல்லாரும் ஏற்றிட்டோம் போல சாமி, ஒன்ன மட்டும் என்னால ஏய்க்க முடியலன்னு சொன்னான். ஏன் அப்படிலாம் சொல்றானா? இல்ல சாமி, உனக்கு இத்தனை வருஷம் தவம் இருந்தேன், உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? இன்னைக்கு எனக்கு சாவை உணர்த்ததுன்னா 2 நாளைக்கு முன்னால சொல்லி அனுப்பிடுப்பா. சரிப்பா வாங்க, நான் ஓலை அனுப்புறேன்னு சொல்லிட்டு யம வந்துட்டு போயிட்டான். இவர் உடனே என்ன பண்றாரு, யம வரதுனால தான் சொல்றேன்னால நம்ம என்னென்ன ஜாலியா இருக்கணுமோ ஜாலியா இருக்கலான்ட்டு அவர் இஷ்டத்துக்கு போறது, அவர் இஷ்டத்துக்கு ஆடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லா பாவமும் செய்யறது எல்லாம் பண்ணார். ஒரு நிலையே இல்லாம செஞ்சுன்னு வந்தார். செஞ்சு வரப்ப எல்லாருக்கும் என்ன சொன்னாரா, யம எனக்கு வந்து கொல்றதுக்கு முன்னால சில காலத்துக்கு முன்னால சொல்றேன்னா எப்படா சொல்றேன்னா, இல்ல எனக்கு ஓலை அனுப்புறேன்னு சொல்லிக்கிறான். ஓலை அனுப்புறானா யம, உனக்கு ஓலை அனுப்புறானா? இன்னும் அனுப்பிட்டானா? அனுப்புறப்ப இன்னும் அது லேட் ஆகும் போல இருக்குன்னு வயசான பிறகு ஒரே ஜாலி பண்றான். அடிக்கிறான், உதைக்கிறான், 4 பேருட்ட அதே பிளாட்டை விற்கிறான் இல்லையா? இந்த மாதிரி வீண் வேலையெல்லாம் செய்யறான். செஞ்சுன்னு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டா நரை வந்து போச்சு, நரமுடி வந்து போச்சு. நரமுடி வந்து போச்சுன்னா எல்லாம் கேட்டாங்க, என்னடா அம்மா உனக்கு ஓலை கொடுக்குறா? இல்ல அதெல்லாம் இல்லை, அவர் எனக்கு ஓலை தரன்ட்டு போய்கிறாருன்றான். கொஞ்ச நாள் கழிச்சு நரமுறை வந்துச்சா, அடுத்தது கண்ணு கொஞ்சம் தெரியாம இருக்கு. இன்னைக்கு ஒரு 40 வயசுக்கு மேல பாருங்க, கண்ணு சின்ன எழுத தெரியலன்னு. அது யம விடுற ஒரு ஓலை. அதான் ஓலை என்ன விட்டான், நிறைய விட்டான் இந்த பக்கம். அது ஒரு ஓலை, தம்பி
அக்கா ஆயா அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுங்க பைய எடுத்துங்கன்ட்டு அதை கண்டுக்காம டை அடிச்சுக்கிறான் இவன் வாங்கி. அது ஒரு ஓலை முடிஞ்சுட்டா. ரெண்டாவது ஓலை வந்து என்ன செய்யறாருனாக்கா கண்ணு தெரியல, கண் டாக்டர்கிட்ட போறாரு, போய் கண்ணாடி வாங்கி போட்டார். ரெண்டாவது ஓலையை பிரேக் பண்ணிட்டாரா? மூணாவது ஓலை என்னவா இருக்கும்? குடல் சரியில்லையா, உடல் நிலை சரியில்லை இல்ல ஆச்சா. மூணாவது வேலை என்ன ஆகுனாக்கா அந்த பல்லுங்க கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சான் அவனுக்கு. ஏன்பா என்னப்பா பல்லு ஆடுது? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எனக்கு ஆயுசு நீண்டு இருக்குது. ஏமா சொல்லிட்டு போய்க்கிறான், ஓலை அனுப்ப எனக்கு இன்னும் காலம் இருக்குது, பயப்படா போய் வேலையை பாடுறான்ட்டான். பல்லு லைட்டா ஆடுற மாதிரி இருக்குது. அப்ப எம என்னென்ன சொன்னான்? நிறைய சொன்னா. அப்புறம் சொல்லுங்க, கண்ணு கொஞ்சம் மங்களாய் காட்டினா, நீ படிச்சுக்கடா, இதே கதை முடிய போறான். அதையும் இவன் கேட்கலையா? பல்ல ஆட வச்சான், அதையும் இவன் கேட்கலையா? அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சானா, இந்த எலும்பை விட்டு இந்த சதை என்ன ஆகுமா, வயசாக வயசாக கையிலுமா அப்படியே கைண்டு தொங்குமா அப்படியே இல்லையா? இந்த தசை இந்த எலும்பை விட்டு வெளியே வர வச்சானா யமன். டேய், தசையும் எலும்பும் கையில்டா, கவனம்டா, அடுத்தது வந்து சேரணும்டான்னு சொன்னானா. இவன் அப்படியும் அடங்கல. என்னன்னா அது போனா போதும், அவரு வர நிக்கிறாரு, ஓலை வரும், ஓலை வரவே இல்லை. ஒரு அப்புறமா என்ன, இவனுக்கு வாய் எல்லாம் ஒரே நாறு தான். இவனுக்கே அவன் வாய் நாத்தம் தாங்க முடியல. ஏன்? ஒருத்தவன் சாவ போறான்னா அவனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாய் நாத்தம் அவனுக்கே தாங்காது. நீங்க யாராவது இறக்குறவங்க கிட்ட ஏதாவது காலத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாய் நாத்தம் தாங்கவே முடியாது. எல்லாருக்கும் தான் அது உண்டு. அவங்களுக்கு நாத்தம் நம்ம அன்னைக்கு கேவலம் பண்ணுவோம், நம்ம நாத்தத்தை எவன் கேவலம் பண்ண போறான்னு நமக்கு தெரியாது இல்லையா? வாயெல்லாம் நார ஆரம்பிச்சு வச்சான். வாய நார ஆரம்பிச்சு உடனே என்ன ஆச்சு? யம இன்னும் விடுவாரு வந்தானா, யம தர்மனோட ஆளுங்க வந்தாங்க, பிடிச்சி பரப்பரன்னு இழுத்துன்னு மேல இழுத்துன்னு போயிட்டாங்க. யமன் கிட்ட போய் கோவப்படுறாராம். ஏய், நீதான் எனக்கு ஓலை கொடுக்குற, நீ அதை நம்பிட்டான். யம சொன்னானா, ஏண்டா முண்டம், உனக்கு ஓலைன்னா தனியா எழுதிலாம் கையில தரமாட்டேன், சில செயல்களால உனக்கு ஓலைகள், இதெல்லாம் நான் விடுற ஓலைடா, இத பார்த்து நீ உஷாராயி நீ சாமி கிட்ட வரல, எங்கேயும் வரல. இது எதுக்குன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் வந்து எவன் எந்த இடத்துல ஓலை விட்டு வச்சுக்கிறாரு இப்ப நம்ம பார்க்கணும். ஒண்ணு நிறையா, இல்ல தசை எலும்பு போயிடுச்சா, பல்லு ஆடுதா, கண்ணு தெரியலையா, வாயெல்லாம் நாறுதா, இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா நமக்கு எவன் அஞ்சாவது ஓலை, மூணாவது ஓலை, நாலாவது ஓலை விட்டான்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு ரெடி ஆகணும். எல்லாம் என்ன போய் பின்னால திட்டாதீங்க. கோயிலுக்கு வந்த இந்த கம்பெனி உட்காந்து என்ன சொல்றான் பாடுறான்னுட்டு. ஏன்னா இது நீங்க உஷாரா ஆகி தெய்வ பக்தியை தேடி போறோம்னு சொல்றேனே தவிர எனக்கு எந்த உள்நோக்கமும் ஏமா எந்த ஓலை விடணும்ன்ற உள்நோக்கம் எனக்கு கிடையாது. நீங்க எல்லாம் நம்மளோட தகுதி தான், நமக்கு வயசாகுது, நம்ம சாமி மீதி காலத்தை சாமி கிட்ட போய் கழிப்போன்றத கொஞ்சம் கொஞ்சமா விலகி நீங்க வரணும்னு சொல்லிட்டு தான் உங்க நன்மைக்கு சொல்றேனே தவிர எந்த உள்நோக்கமும் என்ன போய் கண்ணாப்பின்னு திட்டுறதுக்கு வேலை கிடையாது இதுல. அதே மாதிரிதான் ஸ்ரீ வாஞ்சியம்னு ஒரு கோயில் இருக்கு, கும்பகோணம் கிட்ட இருக்கு ஸ்ரீ வாஞ்சியம். அந்த கோயில் கிட்ட போனீங்கன்னா யமனோட யமனுக்குன்னு தனி சன்னதி கொண்டு வந்து நம்ம கோயில முன்ன வச்சிருக்கிறேங்க, அத மாதிரி வச்சிருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, போய் யமனை கும்பிட்டுவான், யமனை கும்பிட்டுவாங்க. அது சிவன் கோயில், சிவன் கோயில். ஒருத்தவன் உள்ள போகும்போது ஏங்க யமனை கும்பிட்டு போய் அப்புறம் சிவன் வாங்க. டேய், நீ யமனை கும்பிடுறா போய், ஏங்க நீ யமன் கிட்ட போற வேண்டாம், நான் சிவன் கிட்ட போற வேண்டாம், நான் பாட்டுக்கு போயிட்டேன் உள்ளார. நீ யமன் கிட்ட போற, நீ போய் கும்பிடுற அவனை, நான் சிவன் கிட்ட போறவன், நான் சிவனை தான் முதல்ல பார்க்க போறேன்னு போயிட்டேன். அதனால எந்த கோயில்ல என்ன சாமி யமம் வச்சாலும் முதல்ல சிவனை தான் போய் பார்க்கணும், அப்புறம் தான் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். விநாயகரை பார்க்கணும், முருகரை பார்த்துட்டு நேரா ஐயா கிட்ட ஓடணும். வேற எங்கேயும் அங்க ஓடுற எங்க ஓடுற நவகிரகத்துல ஓடுற அந்த கிரகம் இந்த வேற எல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஓகேவா? இப்ப என்னன்னா நீங்க வந்து கத்துக்கினீங்க, இவனுக்கு 5 முகம், அப்புறம் யமனோட ஸ்டோரி அது கத்துக்கிட்டீங்களா? அப்புறம் இன்னொரு பாட்டு சொன்னேன், நீரில் குமிழி இளமை நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாம் யாக்கை நவரங்காள் உன்னை வழுத்தாதே எம்பிரான் மன்று. அந்த பாட்டு சொன்னல, அந்த பாட்டுகள், அந்த பாட்டை கத்துக்கீங்க. இப்போ கோயில்களுக்கு தானம் பண்றது, அதை பத்தி சும்மா சின்னோடு கதை மட்டும் சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இன்னைக்கு ரொம்ப நான் உங்களை கொல்லாம கொஞ்சம் கதையாவே சொல்லிட்டுன்னு போயிடுறேன். அமராவதி புதூர்னு ஒரு ஊர் இருக்குது, வைநாகரம்னு ஒரு ஊர் இருக்குது.
அமராவதி புதூர். நல்ல காதுல வாங்குங்க, இந்த ஊரை காதுல வாங்குங்க. அமராவதி புதூர், வைநாகரம், நாகப்ப செட்டியார், நாகப்ப செட்டியார், அமராவதி புதூர், வைநாகரம். இதுல 1877 வருஷம் நாகப்ப செட்டியார் பெரிய கோடீஸ்வரன் நின்னுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாக்குறாரு. ஐயோ, கோயில் இப்படி இருக்கே, சுத்து பிரகாரம் செவரெல்லாம் அப்படி இருக்கே, 3 கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கே. சாமி எல்லாரும் கேளுங்க, 3 கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கே, தெற்கு கோபுரம் மட்டும் பெருசா இருக்கு, அதை ஒரு ராஜா கட்டிட்டானே, மீதி 3 கோபுரத்தை யாரு கட்டுறது? அவன் வராம போறான், எலி மேயுது, குரங்கு மேயுது, 4 கால் உள்ள 4 கால் இருக்கிற எலியெல்லாம் மேயுது. யாரு? நாம தான். அது எல்லாம் போயிட்டு செவ்வரோரமா போய் அசிங்கப்படுறது எல்லா வேலையும் பண்ணிருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 1877 உண்மையான சம்பவம். பிரதோஷத்துக்காக வந்து போய் சொல்லல. 1877 வைநாகரம் நாகப்ப செட்டியார் என்ன பண்ணாராம்? அமராவதி புதூர், வைநாகரம், நாகப்ப செட்டியார் என்ன பண்ணாராம்? உடனே அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த 3 கோபுரங்களையும் அந்த காலத்து பணம் 25 லட்சம் ரூபாய். இப்ப எவ்வளவு லட்சம் இருக்கும்? 10 கோடிக்கு மேல இருக்கும். 10 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணி அந்த 3 கோபுரத்தையும் பெரிய பெரிய கோபுரமா தெற்கு கோபுரத்துக்கு கூட நிகரா எடுத்துன்னு வர்றதுக்கு முயற்சி பண்றார். ஸ்தபதி கிட்ட சொல்றாங்க. ஸ்தபதியை கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறா? நாகப்ப செட்டியார் கூப்பிடுறாரு. வாடான்னு சொல்றாங்க. ஓடி வர வந்து, ஐயா நான் இந்த கோயில் கோபுரத்துல கை வைக்க மாட்டேன். ஏன்னா மதுரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் கோபுரத்துல நான் கை வைக்க மாட்டேன், என்னாலும் ஏன்பா? இல்ல இது இதுல ஏற்கனவே 2 பேர் இதுல வேலை செய்ய வந்து 7வது நாள் செத்து போயிட்டாங்க, இதை ஆரம்பிக்க வந்து செத்து போயிட்டாங்க சொல்லும் போது அந்த ஸ்தபதி சொன்னபோது சரி நாகப்ப செட்டியார் சொன்னாரு, சரி நான் இதை எடுத்து செய்யறேன். நான் 8வது நாள் உயிரோட இருந்தேன்னா இந்த கோயில் கோபுரத்தை நான் கட்டுவேன், நீ தான் வந்து கட்டணும். சரி 8வது நாள் நீங்க உயிரோட ஆயிட்டீங்கன்னா நான் கட்டுறேன். உடனே கோயிலுக்கு உண்டான செங்கல் எடுத்து வைக்கிற விழா வருது. நாகப்ப செட்டியார் பண்றாரு. விழா வரும்போது ஒரு செங்கல் எடுத்து வச்சார். இவர் சொன்னாரு, இன்னொரு செங்கலை எடுத்து வைங்க பாப்போம். ஏன்னா இன்னொரு செங்கல் எடுத்து வைக்கும் போதே ஸ்தபதி செத்துவானு பயந்தானா. ஒரு கல்லு தானே அவங்க எல்லாம் வச்சாங்க, நீ இன்னொரு கல் எக்ஸ்ட்ரா வையினார். நாகப்ப செட்டியார் பயப்படாம மீனாட்சி அம்மன் தாயேன்னு வச்சாராம். இன்னொரு கல்லு வச்சுட்டு மேல இருந்து கோபுரத்துல இருந்து இறங்கி வந்து அந்த மொட்டை கோபுரத்துல இருந்து, நீங்க பெருசா கோபுரம் நினைக்க கூடாது, மொட்டை கோபுரத்துல இருந்து நாகப்ப செட்டியார் இறங்கி வந்துட்டார். அனுஷ்டானம் எல்லாம் பண்றாரு, தினந்தோறும் சிவ பூஜை பண்றாரு, மீனாட்சி அம்மனை நினைக்கிறாரு. ஒரு வாரமா தூங்கவே இல்லையா. அம்மாவை நினைச்சுக்கினே இருக்கிறான். இந்த தத்துராதமா என்னால வந்து உனக்கு கட்டாம இருக்க முடியாதுன்னு அம்மா கிட்ட அழுகுறாராம். நானும் நீயுமா ஏகபோகமா ஏகாந்தமாய், நானும் நீயுமா ஏகபோகமா அழுது நேர்ந்தாராம் அம்மாட்ட. 8வது நாள் என்ன பண்ணானா, ஸ்தபதி போய் ஒரு 4-5 பேர் இட்டுன்னு போயிட்டு நாகப்ப செட்டியார் கதவை தட்டானா. வீட்டு கதவை நாகப்ப செட்டியார காணமா. வீட்டுள்ள போய் பார்த்தானா நாகப்ப செட்டியாருன்னா. அப்பதான் சிவ பூஜை எல்லாம் செய்யறாங்க. செட்டியார் உயிரோட இருக்கிறார். நாகப்ப செட்டியார் கட்டினதுதான் அந்த 3 கோபுரம். நீங்க பாக்குற அந்த 3 கோபுரம் அப்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய். அப்ப பார்த்து அந்த கோபுரம் கட்டின பிறகு பாத்தீங்கன்னா அங்க மீனாட்சி அம்மன் கோயிலோட செவுரு இருக்கும். அது பேரு கபாலி சுவர்னு பேரு. நீங்க போனா பாருங்க, நான் பேசுறதெல்லாம் கபாலி சுவர்னு பேரு. அது பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு மூத்திரம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ நம்ம கோயில் கிட்ட எத்தனை நாய் எங்கெங்க மூத்திரம் பெய்யுது நம்ம பாக்குறது இல்ல. அந்த நாய்க்காக 12 அடி செவுரு வாங்கினாரா. சுத்து பிரகாரம் ஃபுல்லா மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட அந்த கோபுர பிரகாரம் ஃபுல்லா 12 அடி இடத்தை வாங்கி அந்த இடத்துல யாருமே அணுகாத மாதிரி இருந்தாரா நாகப்ப செட்டியார். இந்த நாகப்ப செட்டியார் ஒரு தடவை வியாபார காரணமாக சேலம் பக்கத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும், ஆத்தூர், அங்க போய் ஒருத்தவன்ட்ட போய் பணம் வாங்கறதுக்காக நைட்டு போயிட்டாராம். ஒரு நாளும் மீனாட்சி அம்மனோட இரவு கால பூஜை, அது பேர் என்ன பூஜை? அர்த்த ஜாம பூஜை பார்க்காம நாகப்ப செட்டியார் தூங்கவே இல்லையா. கேளுங்க, ஒரு நாளும். அவ்வளவு பெரிய பக்தன். அந்த பக்தன் கையில தான் சாமி கோபுரம் கட்டிக்க இஷ்டப்பட்டது. உங்க கையில என் கையில இஷ்டப்படுதா? ஏன் இல்ல? நாம அதுக்கு தகுதியா இல்லைன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் மலர். எனக்கு தெரியாது. அந்த நாகப்ப செட்டியார் ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த வியாபாரத்தின் காரணமாக ஒரு சமையல் செய்யறவன், ஒரு வண்டி ஓட்டுறவன், இவர் நாகப்ப செட்டியார் 3 பேருமா சேர்ந்து ஆத்தூருக்கு போனாங்க. போன பணம் வாங்க வேண்டியது எதுக்காக போனாரு? இன்னும் கொஞ்சம் கோபுரம் வேலை செய்யறதுக்கு போனார். இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு இவன்ட்ட பணம் கொடுத்த மேல வாங்கலாம். இது கதை தானே, இது ஈஸியா கேட்கலாம்ல. வாங்க போனோடனே அவங்க என்ன சொல்றாரு, இவரு வேத்தூர் போய்க்கிறாரு. வேத்தூர் நாங்க ஆத்தூர் பக்கத்துல ஒரு ஊரு.
இல்ல அவரு வேத்தூர் போயிட்டாருன்னும் போது ஒரு வீட்டு திண்ணை இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் திண்ணை இருக்கும். இப்பதான் எல்லாத்தையும் இடிச்சிட்டு கல்லு வச்சு பச்சிக்கலாம், யாரும் வந்து பழக்க கூடாதுன்னு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில போயிட்டு நாகப்ப செட்டியார் படுத்து தூங்குறாராம். தூங்கறதுக்கும் போது அவருக்கு நினைவு வந்து போச்சான். என்ன நினைவு வந்து போச்சுன்னா, மூக்குத்தி பூஜை பாப்பாராம். மீனாட்சி அம்மனோட மூக்குத்திய தினந்தோறும் அந்த மாணிக்க மூக்குத்தியை எடுத்து வைப்பாங்களாம். வச்சு இரவு கால பூஜை பண்ணுவாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்குமா, அது மின்னுமா. அந்த மூக்குத்தி பூஜையை பார்க்காம இன்னைக்கு வந்துட்டேன் மேடம் வியாபாரத்துக்கு. ஆனா சாமிக்கு தான் வந்தோம், இருந்தாலும் மீனாட்சி அம்மனை இன்னைக்கு பார்க்காம விட்டுட்ட மேடம். பெரும் கஷ்டப்பட்டாரா நாகப்ப செட்டியார். செட்டியார் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அம்மன் வந்தாங்களாம். ஒரு மீனாட்சி அம்மன் வந்தாங்களாம். ஒரு வெள்ளி தட்டுல பிரசாதம் எடுத்துட்டு வந்தாங்களாம். என்ன பிரசாதம்? அங்க இரவு பூஜை செஞ்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை மீனாட்சி அம்மன் ஆத்தூர் தேடிக்கிட்டு நாகப்ப செட்டியாருக்கு எடுத்துட்டு வந்தாங்களாம். இது புராணம், இது கதை கிடையாது, இது புராணம். இது எடுத்துட்டு வந்தாங்களாம். அம்மாவை பார்த்த உடனே 2 கல்லி தண்ணி ஒழுகுது. அந்த வண்டியில இருக்கிறவங்க 2 பேரையும் நாகப்ப செட்டியாரால கூப்பிட முடியல. ஏன்? துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா பேச்சு வராது, சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னா பேச்சு வராது. ரெண்டுத்திலயும் உங்களுக்கு பேச்சு வராது. உண்மையே இல்லையா? அம்மனை பார்த்த கண்ணு ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா. கண்ணு மூடுறாராம், அம்மனை காணமா. கண்ணு திருக்கிறாராம், அம்மா நிக்கிறாங்களாம். மூடுறாராம் இல்லையா, திறக்கிறாராம், நிக்கிறாராம். அதே போல மீனாட்சி அம்மன் நாகப்ப செட்டியார் கண்ணுக்கு இரவெல்லாம் காட்சி கொடுத்து அவருக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்தாங்களாம். கொடுத்து அந்த வெள்ளி தாம்பூல தட்டை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. யார் விட்டுட்டு போயிட்டான்? அம்மா அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போன உடனே என்ன பண்ணிட்டாரு நாகப்ப செட்டியார் வந்தாரு. வண்டி ஓட்டுறோம், வண்டி எடு, நான் இனி எங்கேயுமே போக மாட்டேன், மதுரையை தவிர இனி நான் எங்கேயுமே ஒரு நாள் கூட தங்க மாட்டேன், இது மீனாட்சி அம்மன் மேல சத்தியம் சொல்லிட்டு நேரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கும் போது ஒருத்தவனை தூண்ல கட்டி வச்சு வாங்குறாங்களாம் எங்க கோயில்ல. ஏன்? வெள்ளித்தட்டை காணமேனு. செட்டியார் குதிரை வண்டியில இருந்து இறங்கி ஓடி போய் சொன்னாராம், ஐயோ இந்த மாதிரி மீனாட்சி வந்தாங்க, தட்டி இதுவா பாருங்க, இந்த தட்டு தான் அம்மா கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோயில் இருந்தவங்க எப்படி இருக்கும்? செட்டியார் கோபுரம் கட்டுறாரு, அம்மா பிரசாதம் கொடுக்கறாங்க. போய் மீனாட்சி எப்படி போய் உதவி செய்யறாங்கன்னு தெரியலையா? அதே நாகப்ப செட்டியார் எப்ப இறந்தாருன்னா ஒரு சிவராத்திரிக்கு போறாரு. நாம இங்க உட்காந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிவராத்திரிக்கு போனாராம். அம்மன் வீதி உலா வருதான் சிவராத்திரிக்கு. மீனாட்சி அம்மன் மதுரையில வீதி உலா வருதான். வீட்டு வாசல் போயிட்டு சிவராத்திரிக்கு சாமியை பார்த்துட்டு அம்மனை பார்த்துட்டு அழுதுட்டு வந்து வீட்டு ஓரமா தூண்ல சாஞ்சி நின்னாராம். அம்மா வீதி விழா வராங்களாம். அவர் வீட்டு வாசப்படிக்கு வந்தாங்களாம். அவரோட தம்பி வெங்கடாச்சல செட்டியார் ஒருத்தர் வாழ்ந்தாராம். இது புராணம், நீங்க புக் எடுத்து பாருங்க, இது புராணம். வெங்கடாச்சல செட்டியாரை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி என்ன, எனக்கு ஒரே வீணை இசை, ஒரே தேவார பாடல்கள் பயங்கரமா கேக்குது, வாசனை ரொம்ப வருது, என்னன்னு தெரியலடான போது அம்மன் அந்த பக்கம் வந்தாங்களாம். வெங்கடாச்சல செட்டியார் கையில பிரசாதம் கொடுத்தாங்களாம். அதை எடுத்து ஒரு நாகப்ப செட்டியார் கையில கொடுத்தாராம். அப்பா நீயே வச்சுக்கப்பா சொல்லிட்டு அப்படியே தூண்ல சாஞ்சாராம், இறந்தாராம். சாமி கொடுத்த சாவு பார்த்தீங்களா எப்படி கொடுத்துக்குது? கடைசியில கூட வீர சத்தம்னா எங்க போயிட்டாரு? அப்போ கைலாயத்துக்கு போயிட்டு சுவாமி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருக்கொடு தோத்திரம் எம்பினோர் ஒருவாள். இன்னிசை வீணையர் யாழ், வீணை யாழ் எங்க கேட்கும்? கைலாயத்துல தான் கேட்கும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருக்கொடு தோத்திரம் எம்பினோர் ஒருவாள். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள், தொழுகையர் துவல்கையர் அழுகையர் ஒருவாள். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம் பெருமானே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியில சிவபெருமானுக்கு பாடுற பாட்டு மாணிக்கவாசக பெருமான் பாடுறது பொய்யா? அப்போ நாகப்ப செட்டியார் என்ன சத்தம் கேக்குதுன்றாரு? வீண சத்தம் கேட்டுது. அப்ப கைலாயத்துக்கு போயிட்டு உடல் மட்டும்தான் இங்க இருந்து இருக்குது. மீனாட்சிக்கு அரிசனம் பார்த்துட்டு மீனாட்சி அம்மா வாசப்படிக்கே வர்றாங்க பாருங்க. வாசப்படிக்கு வந்து பிரசாதம் கொடுக்கும் போது நாகப்ப செட்டியாரோட உயிர் போச்சு. எதுக்காக சொல்றான் இதெல்லாம்? தேவையில்லையா செஞ்ச இடத்துலன்னா இறையருள், இறைவனுக்கு தரணுன்ற குணம், இறை பக்தி, இதெல்லாம் யாருக்கு நாணயமாகவே இருக்குதோ அவங்களுக்கு சாமி வருவார், அம்மா வருவார், எந்த ரூபத்திலாவது வருவாங்க. அப்ப அந்த பேப்பர் தர சொல்லுப்பா,
இப்போ நான் ஒரு பாட்டு ஒண்ணு உங்களுக்கு பாட போறேன். 5 நிமிஷம் தான், நீங்க எல்லாரும் பாட போறீங்க. 5 நிமிஷம் நான் சொற்று நைவேத்திய பாட்டு கொடுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது இல்லையா, அதுக்கு நம்மளோட ஆதீனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் நமச்சிவாய மந்திரம் உள்ள பாட்டை எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் எல்லாம் கும்பலா கூடுறீங்களோ அங்கெல்லாம் பாடுங்க. இது நம்மளோட தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும், நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கு உபயோகமா இருக்கும், உங்களோட பிள்ளைங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சமய குருக்கள் எல்லாம் சொன்னது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு இந்த உயிர் காக்கிற இந்த தேவார பாட்டு திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி இறக்கின பிறகும் சுவாமி கல்லுல இருந்து மிதந்து வந்து கரையேற விட்ட குப்பம்னு கடலூர் பக்கத்துல இருக்கு. என்ன கோயில் அது பேரு? என்ன கோயில்? என்ன கோயில்? பாடலீஸ்வரர் கோயில். அங்க பாருங்க, பாடலீஸ்வரர் கோயில். அந்த பாடலீஸ்வரர் கோயில் கிட்ட சுவாமி கரையேற விட்ட குப்பத்துல இருந்து நடந்து போய் பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு? சொற்று நைவேத்தியம் பாடலாமா? எங்கப்பா உங்களுக்கா சார்? சொற்று நைவேதியல் சோதிவானவன் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கைத்தொழ சொற்றுனை வேதியல் சோதிவானவன் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கைத்தொழ கத்துனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ கத்துனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவுனை கருங்கலும் பொங்கு தாமரை ஆவினர் கருங்கலம் அரண்ணஞ்சாடுதல் கோவினர் கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுரடுக்கிய விறகில் மென்படில் விண்ணிய பூகிலவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே இடுக்கப்பட்டிருப்பினும் இறந்து யாரையும் விடுக்கல் பிரான் என்று வினவுவோமல்லோ அடுக்கங்கள் கிடக்கினோ அருளில்லாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீரருங்களோ விரதியற்கெல்லாம் அந்த நற்கருங்கலம் அறுவரை ஆரங்கும் திங்களுக்கருங்கலோ திகழ் நீர் மூடி நங்களுக்கு அருங்கலோ நமச்சிவாயவே நங்களுக்கு அருங்கலோ நமச்சிவாயவே சலமில் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் சலமில் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலம்
மிக நாடோறும் நல்குவார் நலல் குலமிலராகினும் குலத்துக்கேற்றதோ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரல் நெறி கூடி செல்றோ ஓடினே ஓடி சென்றங்கு உருவம் காண்டலோ நாடினே நாடித்தே நமச்சிவாயவே நாடினே நாடித்தே நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலர் உகந்தது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னறியாகிய முதல்வர் முக்கனன் எல்லாம் சத்தமா பாடுங்க. நான் பாடினாதான் பாடுங்க. நீங்க பாடணுமா? 100 பேர் இல்ல, 100 பேர் எந்த வயசு தரல. என்னது அது? முன்னறியாகிய முதல்வன் முக்கனன் தன்னறிய சரண் ஆதல் சின்னமே அன்னறியே சென்றங்கு அன்னறியே சென்றங்கு சேர்க்கணும். அன்னறியே சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே நன்னறியாவது நமச்சிவாயவே மப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பினர் தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ நப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கல் இல்லையே ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கல் இல்லையே. இந்த பாட்டு நம்ம பாடுனதுக்கா நமக்கு என்ன சொல்ற நாவுக்கரசர் லாஸ்ட் வரி என்னது? அட உர்ரா கொட்டாவி பயங்கரமா வருது. நீ வேற நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நாப்பினை இந்த நாக்கால தழுவி பாடுற இந்த நமச்சிவாய 10 பாட்ட ஏத்த வல்லார்னா பாட வல்லார் தமக்கு என்ன இல்லையா? இடுக்கண்ணா துன்பம்னு அர்த்தம். இந்த பாட்டை பாடின உங்களுக்கும் இந்த பூமிக்கும் இடுக்கண் கிடையாது, துன்பம் கிடையாது. நமக்கு எல்லாம் சந்தோஷம் வந்து சேரும்னு சாமி சொல்றார். கடைசி பேராகிராஃபின் ஒரு தடவை பாருங்க. என்ன ஆபீஸ்க்கு போக போறீங்க? மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் குப்பினை தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து. நல்லா இந்த வரி வரும்போது நெஞ்சு உடையணும். நப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கல் இல்லையே ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கல் இல்லையே. இந்த மாதிரி பாடணும் இந்த பாட்டை. ஓகேவா? பாட்டு ஈஸியா இருக்கா? இன்னும் பாடலாமா? வீட்டுல போய் பாடுங்க. அடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, கேட்கணும். கேட்டாலே போதும். மண் புகார் இங்க பாருங்க. மண் புகார் வான் புகுவர் மனமிலையார் பசியாலும் கண் புகார்
பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்காட்டியம் தலைவன் தால் சார்ந்தாரேன்னு பாட்டு இருக்கு. என்ன தெரியுமா இதுக்கு மீனிங்? இப்ப ரொம்ப உங்களை தூங்க வைக்கல, இதுக்கு மட்டும் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னதுக்காக சொல்றேன். மண் புகார் வான் புகுவர் மனமிலையார் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும்னா ஒருத்தன் சொன்னாலும் கேட்டாலும், யார் சொல்றாங்களோ யார் கேட்டாங்களோ உங்களுக்கும் சிவலோகம் உண்டுன்னு சொல்றார் சாமி. யாரு? ஞானசம்பந்தமூர்த்தி சொல்றார். மண் புகாரா, மண்ணுல புக மாட்டானா, அடுத்த தடவை இந்த பூமிக்கு வர மாட்டீங்களா, சிவன் கோயில் கால மண்ணை மேய்ச்சிங்களா. மண் புகார் எங்கதான் போவாங்க, மண்ணுல புக மாட்டாங்க, வேற எங்க புகுவாங்க போய்? வான் புகுவர். அந்த லைன்ல பாருங்க, மண் புகார் வான் புகுவர் பசியாலும் கண் புகார். அத மாதிரி இருக்கிறவனுக்கு பசி பற்றி சாமி தரமாட்டாராம், சாமியே கதி நிற்கிறவனுக்கு. மண் புகார் வான் புகுவர் பசியாலும் கண் புகார் பிணியறியார், தத்திரமெல்லாம் இல்லாம போகும், வினையெல்லாம் இல்லாம போகும் இல்லையா. கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவீதி தன் புகார். திரு சாய்க்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, சிவன் கோயில். அங்க போய் சாமியை போய் பாடுறா, உனக்கு அடுத்த ஜென்மம் இருக்காதுன்னு சாமி சொல்றாரு. யார் சொல்றது? மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஞான சம்பந்தம் சொன்னான். நானும் கொஞ்சம் இப்ப மாணிக்க வாசகர் என்னன்னு வச்சுங்க, எல்லாம் எனக்கு அண்ணாமன்னு கேள்வி கேட்பாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க கேளுங்க, கொஞ்ச நேரம் கேக்குறீங்களா? ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க அந்த டாக்டர் கிட்ட பாருங்க, அந்த டாக்டர் கிட்ட நீங்க வேலை செய்யறீங்க. இப்போ ஒரு ஹார்ட் ஆபரேஷன் செய்ய போறாங்க, உங்களுக்கு யாருக்கும் வச்சீங்களா, யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறாங்க. அப்ப என்ன செய்வாங்க? பெரிய டாக்டர் உட்கார்ந்து என்ன செய்வாரு? என்ன பண்ணுவாரு? சின்ன டாக்டர்களை கூட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு, இதெல்லாம் வெட்ட போறோம், இந்த பைப் லைன் தான், இங்கதான் இந்த ரத்தம் வரும் இல்லையா. ஹார்ட்னும் போது கார்டியாலஜி, அதுல நம்மளோட ஹார்ட்டுக்கு மேல ஒரு மெம்பரன் இருக்கு, பெரிகார்டியல் மெம்பரன் பேரு. இன்ஃபீரியர் வீனா காவா, சுப்பீரியர் வீனா காவா, ஆர்டரி, இந்த மாதிரி ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை பத்தி தெரிஞ்ச டாக்டர்கிட்ட தான் டாக்டர் கூட்டு உட்கார வச்சு பேச முடியும். இப்ப என்ன கூட்டு உட்கார வச்சு சொன்னாருன்னா எனக்கு தெரியும். இப்ப உங்களை கூட்டு உட்கார வச்சு டாக்டர் ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள், சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா என்ன உங்களுக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்ப சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்போ நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த ஆபரேஷன், சிவன் கிட்ட போற ஆபரேஷன் எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு இந்த சிவனை பத்தி சொல்லி, அவர் இருக்கிற இடத்தை பத்தி சொல்லி, சிவலோகத்தை பத்தி சொல்லி, அவரோட கலர் எப்படின்னு சொல்லி, அவரோட பெருமையை சொல்லி, இதெல்லாம் சொன்னாதானே நீங்க சாமி இன்னும் நல்லா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாமி கிட்ட போக முடியும். நீங்க கிட்ட போறதுக்கு உண்டான வழிதான் இப்ப டாக்டர், சீனியர் டாக்டர், ஜூனியர் டாக்டர் தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் ரோட்ல போயிருக்கிறவனா கூட்டு இந்த மாதிரி சாமிக்கு 5 மோகண்டா நச்சு போயண்டா அவங்களுக்கு போயிட்டு இருப்பான் இல்லையா. அப்ப உங்ககிட்ட தானே அதை பேச முடியும். அதனாலதான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டா? உள்ள இருக்குமா என்ன சொன்ன? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோம் சொன்ன. நம்ம கோயில்ல பேசுற வார்த்தையெல்லாம் சிவபெருமான் சொல்லி உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தையா தெரிஞ்சுக்கோங்க. இது என் வார்த்தை கிடையாது, ஞானசம்பந்தர் வார்த்தை. அத போல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா வார்த்தையும் இப்பெல்லாம் முன்னெல்லாம் நிறைய பேர் பேசுவீங்க, பேச ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. இப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப சமத்தா இருக்கிறீங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்ப எல்லாரும் நல்லா சமத்தா நல்லா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நல்ல காலம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட சாமி கிட்ட இட்டும் போதுன்னு அர்த்தம் இல்லையா. அதுக்கு அதை மட்டும் காலில் வாங்கிக்கிங்க. நான் போன ட்ரிப் இந்த மேல பெரும்பள்ளம் கீழே பெரும்பள்ளம் 2 ஊர் சொல்றதுக்கு வந்தேன். அது இந்த வாரம் சொல்ல முடியாம நேரம் அப்படியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசி காலம் போகுது. அடுத்த வாரத்துக்கு நான் சொல்றேன். இந்த மேல பெரும்பள்ளத்தை பத்தி ஒன்னே ஒண்ணு போனதுல சொல்லி முடிச்சேன். அதே மாதிரி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். அபிஜித் என்ற ராஜா 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கோயில் மேல பெரும்பள்ளம். அபிஜித் என்ற ராஜா 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கோயில் மேல பெரும்பள்ளம். இந்த கோயில் மயிலாடுதுறையில இருந்து பூம்புகார் போற வழியில இருக்கு. கீழே பெரும்பள்ளம் அது மாதிரி இந்த கோயில் இருக்கா. இந்த கோயில்ல தனஞ்சயன் என்கின்ற ராஜா அவர் இறக்கத்துக்கு முன்னால அவர் பையன்கிட்ட சொன்னாரு, டேய் என்னோட அஸ்தியை எடுத்துன்னு எல்லா சிவன் கோயிலுக்கும் போ, எங்க அந்த அஸ்தி பானையில இருந்து ஒரு செடி வளர்ந்து வருதோ அங்கே என்னோட அஸ்திய கரைச்சிடுன்னு சொன்னாரு. அவர் பையன் அந்த மாதிரி எல்லா சிவன் கோயிலுக்கும் எடுத்துன்னு போய், அவங்க அப்பா பேர் என்னது
தனஞ்சயன் என்ன பண்ண எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் எடுத்து அவனோட அஸ்தியை போய் வச்சான். வைக்கும் போது எந்த கோயிலுமே செடி வளரல. திரு வலம்புறத்துக்கு போனான். நான் இப்ப அலப்புற கோயில் மேல மேல பெரும்பள்ளம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு திருவலம்புரம்னு பேரு. அந்த திருவலம்புரம் கோயிலுக்கு அந்த அஸ்தி எடுத்துட்டு போகும்போது செடியா வளர்ந்து போச்சு, பூ பூத்து போச்சு. உடனே அங்க இருக்கிற குளத்துல போய் அந்த ராஜாவோட அஸ்தி அந்த பையன் கரைச்சிட்டு போனான். அவ்வளவு பெருமை வாய்ந்த கோயில். 2 நிமிஷம் இன்னும் ஒரு தடவை அந்த பழைய ஸ்டோரியை கொஞ்சோண்டு சொல்லிட்டு போயிடுறேன். 2 நிமிஷம் சாமி தருங்களா. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அந்த பட்டினத்து ராஜா கதை சொன்ன இல்லையா அன்னைக்கு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்பா நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன மரியாதை வைங்கப்பா. உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமாயிடுச்சு. உட்காருங்க உட்காருங்க. இப்போ ராஜா வந்து இன்னொரு ராஜா பேர் அன்னைக்கு ஒண்ணு மட்டும் சொன்னேன் இல்லையா, அந்த ராஜா வந்து அவங்க வீட்டுக்காரமா கிட்ட போய் அவன் இறந்துட்டதா போய் சொல்ல சொன்னேன் இல்லையா. என்ன ராஜா யாருக்கா ஞாபகம் இருக்கா? நலஞ்செயல் இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ராஜாவோட வீட்டுக்காரமாட்ட போய் அவர் இறந்ததுதான் சொல்ல சொன்னாரு. அந்த இடத்துல வந்து சகஸ்ர போஜனம் போட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? இதை மட்டும் சொல்ல, இதை மட்டும் பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். மேல பருமனதான் தக்ஷண ராஜான்னு பேர் அவருக்கு. தக்ஷண ராஜா என்றவர் என்ன பண்ணாரு, அவரோட வீட்டுக்காரமா மேல சந்தேகப்பட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போற மாதிரி போயிட்டாரு. அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போற மாதிரி போயிட்டு அவர் இறந்துட்டதா மந்திரி கிட்ட சொல்லி ராணியை போய் பார்க்க சொன்னார். நான் இறந்துட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரமா என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். ராஜா சோதிச்சார். யார? ராணிய சோதிச்சார். ஏன்னா இன்னும் ஒரு பெண்ணு ஒண்ணு அந்த ஊர்ல முன்னால வீட்டுக்காரன் செத்துட்டா பெண்ணு அது கூட போய் விழுந்து செத்துருமா. அப்பா அவரோட வீட்டுக்காரமா என்ன சொன்னாங்களா, இதுதான் ரைட்டு, இப்படிதான் சாவணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ராஜா வந்து சந்தேகப்பட்டானா. நீ மத்தவங்களுக்கு தான் இப்படி சொல்றியா, இல்ல நீயும் நான் வாழ்ந்த பிறகு வாழுவியா, நான் செத்த பிறகு வாழுவியா அப்படின்னு சந்தேகப்பட பார்த்தானா. ராஜா வேட்டைக்கு போறதா சொல்லிட்டாரு. திரும்பி வரும்போது ராஜாவோட பல்லக்க காணும். மந்திரி மட்டும் வரான், பெரிய பல்லக்கல வந்து இறங்குறான். அதை பார்க்கும் போதே அந்த ராணிக்கு பாதி உயிர் போயிடுச்சான். ராஜாவை காணும்னு சொல்லும் போதே பாதி உயிர் போயிடுச்சான். இவன் என்ன பண்ணானா, ஒரு மானை வெட்டி அதோட ரத்தத்தெல்லாம் வந்து ராஜாவோட உடையில போட்டு ராஜாவை புலி வந்து அடிச்சு சேவடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க. புலி சாவடிச்சதுனோடனே ராணி அப்படியே அங்கேயே விழுந்து அப்படியே செத்து போயிட்டாங்களாம். இது எந்த கோயில்னாக்கா இந்த மேலப்பேர் வெறும்படம் கோயில்ல தான் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால வர்றதுக்காக நான் வந்து சொல்றேன். அவங்க இறந்துட்டாங்களாம். இறந்த உடனே என்ன பண்றாரு, ராஜாக்கு வந்து தோஷம் வந்து போச்சு. என்ன தோஷம்னா ஸ்ரீஹத்தி தோஷம்னு பேர். ஸ்ரீனா பெண், பெண் பாவம் வந்து ராஜாக்கு வந்து போச்சு. அந்த பெண் பாவத்தை தீக்கிறதுக்காக ராஜா என்ன பண்ண, இந்த பெண் பாவம் ராஜாவை பிடிச்ச உடனே ராஜாக்கு சாப்பாடு உள்ள போலையா, தூக்கம் இல்லையா, பசி இல்லையா, எதுவுமே இல்லையா, அப்படியே மயங்கி மயங்கி உட்கார்ந்து இருந்தானா. உட்காந்துக்கும் போது சாமி கிட்ட போயிட்டு கேட்டானா, சாமி இதை நான் போக்க என்ன செய்யணும்னு கேட்கும் போது சாமி என்ன சொன்னாரா, அசிரியர் வாக்கா அவனுக்கு ராஜாவுக்கு சாமி சொன்னாராம், நீ 1,00,000 பேருக்கு மேல நீ வந்து சாப்பாடு போடணும். 1,00,000 பேரு, 1,00,000 பேருக்கு அதுக்கு என்னது சகஸ்ர போஜனம். சகஸ்ர லிங்கம்னா ஒரு லிங்கத்துக்குள்ளே 1000 லிங்கம் இருக்கும், அது பேரு சகஸ்ர லிங்கம். நீ சகஸ்ர போஜனம் போடணும்னு சொல்லிட்டான். ராஜா எல்லாரையும் கூட்டு தினந்தோறும் போடுறான். போட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, 1000 பேர் சாப்பிடுறவங்க ரோட்ல நிக்கிறான். பட்டினத்து சுவாமிகள் இருக்கிறார் தெரியுமா, யார் அவரு? அவர் ஒரு சித்தர். அவர் என்ன பண்ணாரு, சாப்பிடணும்ன்ற மாதிரி ஒரு இதுல பசி தாங்க முடியாம அந்த பக்கம் வராரு. வரும்போது அவன் அங்க இருக்கிற காவலாளி என்ன செய்யறான், இன்னும் சாப்பாடு செய்யல, போங்க வெளியில போங்கன்னு சொல்லி சொல்றான். வெளியே போகாம என்ன பண்ணாரு, அந்த பக்கம் ஓரமா அந்த சாப்பாடு வடிக்கிற கஞ்சி வந்து ஊத்துது பாருங்க, அந்த ஊத்துற இடத்துல இருக்கிற கஞ்சி எடுத்து சாப்பிட்டாரு. இந்த வண்ட சாமி அவர் அதை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிடும் போது ராஜாக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சகஸ்ர போதனை நீ போட்டினா நாக்கு இல்லாத பெல்லு, இப்ப இந்த பெல்லுல நாக்கு இல்லைன்னா எப்படி ஓசை வரும்? வராது இல்லையா? நாக்கு இல்லாத பெல்லுல எப்ப ஓசை வருதோ அப்பதாண்டா உன்னோட தோஷம் தீரும்னு சொல்லிட்டாங்க. பட்டினத்தார் போய் அந்த சோர்வு லட்ச கஞ்ச குடிச்சாரு பாருங்க, டங்கு டங்கு டங்குன்னு பெல் அடிக்குது.
அவ்வளவு பேர் லட்சம் பேர்கிட்ட சோறுனா அப்பெல்லாம் வரல பெல்லு. ராஜா ஓடி வரான், என்னடா ஆச்சுன்னு ஓடி வந்து பார்க்கும்போது பட்டினத்து சாமி கஞ்ச குடிச்சு நிற்கிறார், சோறு வடிச்ச கஞ்சி. 1000 பேருக்கு லட்சம் பேருக்கு சோறு போட்டு பிரயோஜனம் இல்ல. ஒரு முனிவருக்கு, ஒரு சித்தருக்கு, ஒரு சிவனடியாருக்கு சோறு போட்டா அது பல லட்சம் பேருக்கு சோறு போட்டதுக்கு சமம்ன்றத சொல்லி, இது நடந்த கோயில் எங்கன்னா மேல்பெருங்கல்லம். இன்னொன்னு அந்த ராஜாவோட அஸ்தியில பூ போக்குது. இது ரெண்டு சொல்லி அந்த கோயிலை முடிச்சுக்க மீதி சொல்றோம். நமச்சிவாய்.